ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணன் கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னேன். அத உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அதுல இருந்து அவங்க திருடுவாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. அதே மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனா இதுல நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குது. அதுல நீங்க ஒரு 50,000 ரூபாவை எடுத்தீங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த ட்விஸ்ட். ஏய், அது ஏன் பண்ணண்டி? நான் அதை என்ன வேணாலும் பண்ணுவேன். சாரிங்க அத்தை, அதெல்லாம் பழைய கதை. அந்த காலம்லாம் மாறி போச்சு. இனிமே இது சரவணனோட பணம். அந்த பணத்தை யாரு திருடணும்னு நினைச்சாலும் நான் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன் தான் பாத்தீங்கல்ல அத்தை. உங்க கண்ணு முன்னாடியே பெரியத்த உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. இதுக்கப்புறமும் சரவணனோட பணத்துல இருந்து ஒரு பைசா கூட உங்க யாராலையும் தொட முடியாது. தொடவும் விட மாட்டேன். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லுவ? என்னை பத்தி உனக்கு தெரியாது பூங்குடி. நான் விஷம், பாம்பை விட பயங்கரமான விஷம். அத்தை, உங்க பல்லுல இருக்கிற விஷத்தை எப்படி புடிங்கி எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நிறுத்துங்க அத்தை. ஓவரா துள்ளாதீங்க. பெரிய அத்தைக்கு போட்ட ஸ்கெட்சை உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்க மேல சரவண ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கையை உடைச்சா அவனை என்னால பார்க்க முடியாது. அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னா உங்களை எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கேன். நீங்களா பார்த்து மாறுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நானே உங்களை திருத்த வேண்டியதா இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சிக்கிட்டே எப்படி திமிரா பேசிட்டு போறா பாரு. ஒத்தைக்கு ஒத்த வாடி பாக்கலாம். எவ்வளவு திமிர அவளுக்கு. மகேஷ், அவ சொன்னதுக்கு என்ன அடிக்க வர? ஏய், எல்லாம் ஒன்னால தானே வந்துச்சு. அவ போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுல, இன்னும் என்ன வாவான்னு கத்திக்கிட்டு இருக்க? ஒத்தையா நின்னு தானே அவ மொத்த பெரிய சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. பெருசா ஏதாவது பண்ணணும். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. லோடெல்லாம் இறக்கிருங்க. நான் வந்துடுறேன். சரி சரவணா. அம்மா எங்க? அத்தை வெளியே போயிருக்காங்க. நல்லா இருக்கு. சரி. ஐயோ பெரியத்த, வாங்க வாங்க. என்ன டயர்டா இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அது வந்து ஐயோ என்னத்த, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி போடவா இல்ல டீ வேணுமா? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சக்கரை தூக்கலா போட்டு ஒரு காபி போதும்மா. டிகாஷன் அதுவும் தூக்கலா தான் இருக்கணும்மா. நல்லா டிகாஷன் போட்டு நல்லா பால் ஊத்தி நல்லா சூடா கொண்டு வரேன். ஆமா ஆமா, சீக்கிரம் போட்டு எடுத்து. சரி, நான் இரு வரேன். பூங்குடி, இதாண்டா, இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன். ஏன் சரவணா இப்படி கோவப்படுற? நீ பண்றத பார்த்தா எரிச்சலா இருக்கு பூங்குடி. ஐயோ, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் சரவணா இப்படி கோவப்படுற? இவங்களுக்கு காபி போட்டு கொடுக்கறதா முக்கியமா? ஐயோ சரவணா, பெரியத்த பாவம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதான் காஃபி போட்டு குடுக்கலாமேன்னு. நீ வேணா சொல்லு, டிஃபனே செஞ்சு கொடுத்துட்டுமா? என்னது டிபனா? இவங்களுக்கு காப்பியே ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்களுக்கு டிபன் வேற செஞ்சு கொடுப்பியா? என்ன சரவணா, நீ என்ன சொல்றன்னே எனக்கு புரியல. ஆமா, இவங்களுக்கு காப்பி ஒண்ணு தான் குறைச்சல். எதுவுமே தெரியாத மாதிரி ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு காப்பி கேக்குதா? காப்பி உனக்கு காப்பி தானே வேணும்? வா சரவணா, சரவணா, எதுவும் பேசாத. வா சரவணா, 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 ஐயோ, சரவணா, ஏய், சரவணா நில்லு.
வா போங்க. சரவணா என்ன கேட்ட? சரவணா பாவம் சரவணா. என்ன பாவமா? இவங்களுக்கு பாவம் பாக்குறதா இருக்கிறதுலே பெரிய பாவம் பூங்குடி. ஏன் சரவணா இப்படி பண்ற? ஏய் அவங்க உன் பெரியமா தானே? இங்க பாரு, அதனாலதான் உயிரோட விட்டுருக்கேன், இல்லன்னா கழுத்து நடிச்சு கொன்றுப்பேன். ஏய் என்னடா பிரச்சனை? அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, இந்த பெரியமா தின்னுட்டு குந்தாணி மாதிரி உட்கார்ந்து இருக்குல்ல. என்னப்பா பேசுற? ஒரு பெரிய மனுஷி போய் இப்படி சொல்லலாமா? யாரு இது? பெரிய மனுஷியா? இது ஃப்ராட் மனுஷி. இங்க பாரு பெரியமா, இந்த சாணி எல்லாத்தையும் வரட்டியா செவுத்துல அடிச்சாதான் உனக்கு சாப்பாடு. ஏப்பா என்னப்பா இப்படி சொல்ற? பாவம்பா. இத்தனை நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்தே இருந்த உடம்பு திடீர்னு வேலை கொடுத்தா அந்த உடம்பு எப்படிப்பா தாங்கும்? இத்தனை நாளா சாப்பிட்டு சும்மா தானே இருந்தாங்க, இப்ப அது வேலை பார்க்கட்டும்பா. இல்லப்பா நான் என்ன சொல்ல அப்பா, வர-